வணக்கம். நாம் பாடம் 35 பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு பேராகிராஃபை பார்த்தோம். பகீச்சா தோட்டம்ங்கிற ஒரு பேராகிராஃபை பார்த்தோம். அதுக்கு நாம் தமிழில் மீனிங் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி நாம் அதே பேராகிராஃபை உங்களுடைய ஒரு உதவிக்காக என்னென்ன வார்த்தைகள் சேர்ந்து என்ன மீனிங், என்ன அர்த்தம் கிடைக்குங்கிறத ஒரு புரிய வரைக்காக, அதாவது நம்ம இப்போ ஆங்கில எஸ்ஏ பேராகிராஃப்லாம் படிக்கும்போது நம்ம ரொம்ப திணறுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் பண்ணி படிப்போம். எங்களை மாதிரி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு, பெரிய பெரிய ஆங்கில மீடியம் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்பொழுது ஒரு எஸ்ஏயை படிக்கணும்னா உச்சி ஊணுவோம். அது ஒரு 2 நாள் தான் படித்து முடித்து மனப்பாடம் பண்ணி வச்சது ஞாபகத்தில் இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஏன் அப்படின்னா அதனுடைய மீனிங்கே தெரியாமல் எந்த சென்டென்ஸு எப்படி அமைச்சிருக்கு, அதில் என்ன கிராமர் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியாமல் படித்ததுனால அந்த சிரமம். இப்போ இந்த ஒரு பேராகிராஃபுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே தமிழ் அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஆங்கில டிரான்ஸ்லேஷனும் கொடுத்துருக்கோம். அதோட ஹிந்தியில் எப்படி எப்படி வார்த்தைகள் இணைஞ்சு என்ன அர்த்தம், தமிழ் அர்த்தம் நமக்கு கிடைக்கி, ஆங்கில அர்த்தமும் கொடுத்துருக்கோம், தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கோம். அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம ஒரு உதவிக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பார்க்கலாம். हमारे घर के पीछे एक बगीचा है, यह तरकारियों का बगीचा है. There is a garden behind our house. This is a vegetable garden. அதில் வெஜிடபிள்ங்கிற ஒரு வேர்டு இல்லை, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள். हमारे बगीचा में बैंगन, भिंडी, करेला, पालक, गोभी आदि के पौधे लगे हैं. ब्रिंजाल, लेडीज फिंगर, बिटर गार्ड, ग्रीन्स, खीरे की ग्रीन्स and cabbage plants are in our garden. அடுத்தது பாருங்க. हम भाई बहन मिलकर रोज सवेरे और शाम को इन पौधों को छींचते हैं. Daily morning and evening, brothers and sisters pour water on these plants. அடுத்தது பாருங்க. माता जी इनको खाद डालती है. Mom is fertilizing these. इनको these. अப்புறம் आजकल बाजार में तरकारी बहुत महंगी है, परंतु हम बाजार से तरकारी नहीं खरीदते. அதுக்கு ஆங்கில மீனிங் பாருங்க. வெஜிடபிள்ஸ் ஆர் high in the market right now. ஆஜ்கல்ங்கிறதுக்கு right now, but we don't buy from there. தேர்னு அர்த்தம் பாஜார். பாஜார்லேருந்து நாங்கள் அதை வாங்கிறது இல்லை. அடுத்தது பாருங்கள். हमको अपने बगीचे से आवश्यक तरकारी मिलती है. घर में रोज इसकी सब्जी बनती है. We get our daily supply of vegetables from our garden and make curry with them. இப்போ தொடர்ந்து நாம் அதில் என்னென்ன அர்த்தங்கள் அதுக்கு வருதுங்கிறத நாம் இதில் பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் என்னென்ன வார்த்தைகள் சேர்ந்து நமக்கு என்ன மீனிங் கிடைக்குன்னு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கும். இப்போது நிறைய வார்த்தைகள் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் அந்த வார்த்தைகள் இணைஞ்சு இந்த பேராகிராஃபில் எப்படி மீனிங் வருதுங்கிறதுக்கு தான் இதை நாம் கொடுக்குறோம். அமாரே உங்களுக்கு தெரியும், அவர் எங்களின், கர் தெரியும், ஹவுஸ் வீடு, கே பீச்சே வெறும் பீச்சே வராது, கே பீச்சே சேர்ந்து தான் பிஹைண்ட் பின்னால். நம்ம அந்த பேராகிராஃபில் படித்தோம். கர் கே பீச்சே வீட்டுக்கு பின்னால், வீட்டின் பின்னால். பகீச்சா தெரியும், கார்டன் தோட்டம். தர்காரியோங்கா வெஜிடபிள்ஸ், காய்கறியின் தோட்டம். இது என்ன தோட்டம்? காய்கறி தோட்டம். காய்கறி தோட்டம் நம்ம பேசும்போது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது காய்கறியின். அடுத்தது பாருங்கள். ஆதிக்கே, அன்லைக்கின், அன்லைக் அண்ட் லைக்கின், முதலியவற்றின், ஆகியவற்றின், முதலிய அதை சொல்லலாம். பௌதே லகே ஹே, பிளான்ஸ் ஆர் பிளான்டட், செடிகள் வளர்ந்துருக்கின்றன. அவ்வளோ சேர்ந்து செடிகள் வளர்ந்துருக்கின்றன. பௌதே லகே ஹே, அந்த லகேங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம லகே பற்றி படித்தோம். அது என்ன அர்த்தத்தில் என்ன பொருளுக்கு என்ன ஆகணுமோ அப்படி மீனிங் வந்துடும். அடுத்தது பாருங்கள். காது டால்தீயே இஸ் ஃபெர்டிலைசிங், உரமிடுகிறார்கள். நம்ம பேராகிராஃபில் இருந்துச்சுல, அது காது டால்தீங்க சேர்ந்து உரமிடுகிறார்கள்ங்கிற மீனிங் வருது.
அப்புறம் ஆஜ்கல் நவடேஸ் மேங்கி லேசாக சொல்கிறோம் மேங்கி ஹை ரேட்ஸ் அதிக விலை பரந்து ஆனால் பட்டு நெய் கரித்தே நெய் 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 நெய்ன்னு சத்தம் கேட்கும் நெய்ன்னு இருக்குது அதெல்லாம் சொல்லும்போது நெய் கரித்தே வாங்கிறது இல்லை நாட் பர்ச்சேசிங் அவசியமான தேவையான ரெக்வயர்டு அதில் கூட இந்த தேவையானங்கிறத அது விடலை நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க மில்தியே கெட்டிங் அதை கிடைக்கிறது எங்களுக்கு தேவையான காய்கறிகள் பஜாரில் கிடைக்கிறது ரோஜ் தினமும் டெய்லி सब्जी बनती हैं மேக் சைடிஷ் அதாவது குழம்பு கறி செய்யப்படுகிறது பண்ணப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது சமைக்கப்படுகிறது எதுனாலும் சொல்ல அந்த பந்திகைக்கு அதுவும் அதே மாதிரி தான் எப்படி லகையோ அதே மாதிரி தான் பந்திகை இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்தது இதை வச்சு இந்த பேராகிராஃப் வச்சு ஒரு சின்ன சின்ன கொஷின் அதுக்கு நீங்களே ஆன்சர் எழுதலாம் என்ன முதல் கொஷின் பார்க்கலாம் பகிச்சா கஹா ஹே வேர் இஸ் அ கார்டன் மீனிங் புரியுதா அர்த்தம் புரிஞ்சு நீங்களே ஹிந்தியில் ஆன்சர் பண்ணுங்களா பார்க்கலாம் அப்புறம் பாருங்க ரெண்டாவது பகிச்சே மே கிஸ்கே பௌதே வாட் பிளான்ஸ் ஆர் இந்த கார்டன் எந்தென்ன செடிகள் தோட்டத்தில் இருக்குது அடுத்தது பாருங்கள் पौधों को कब कब पानी छींचते हैं எப்பப்போலாம் தண்ணி விட்றீங்கோ when do they water the plants அடுத்தது மாதாஜி पौधों को क्या डालती है அம்மா செடிகளுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்ன தருகிறார்கள் என்ன போடுகிறார்கள் என்ன இடுகிறார்கள் வாட் டஸ் மாம் புட் ஆன் த பிளான்ஸ் அப்புறம் பாருங்க ஆஜ்கல் பாஜார் மே தக்காரி சஸ்தா है அதாவது இப்போம்லாம் பஜாரில் குறைஞ்ச ரேட்டில் காய்கறி கிடைக்கும் இதான் கொஸ்டின் द वेजिटेबल्स आर लो इन द मार्केट அடுத்தது பாருங்க घर में रोज इसकी सब्जी बनती है वाट घर में रोज इसकी सब्जी बनती है क्वेश्चन मार्क वाट करी चॉस डस ही मेक एवरीडे एट होम அப்போ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்களும் இந்த இதில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை படித்து முடித்து ஆன்சர் சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்